ஹாய் பவி. அஜய் என் கூட விளையாடவே மாட்றான். அச்சோ, நான் அஜய் கிட்ட சொல்லி எக்ஸ்ட்ரா 2 hours உன் கூட விளையாட சொல்றேன். ஓகே? வேணா ஆண்டி. ஏமா? அந்த காட்டுல இருந்து ஒரு விசில் சத்தம் கேட்டுச்சு. அத கேட்டு பாதியிலேயே போயிட்டான் ஆண்டி. எப்போ? அப்பவே அங்க யார் இருந்தா? சார்லி சாப்பன் அங்கிள் கொடை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஆண்டி. அப்புறம் அஜய் வரவே இல்லை. அஜய்! 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 அஜய். தேடி பார்ப்போம். பூச்சி மரணத்தோட அறிகுறின்னு நினைக்கிறதுனால அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அப்போ வெளியே எங்கேயும் போக முடியாதா டாக்டர்? நோனோ, அவங்க எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவையில்லை. நடந்தது எதையும் யோசிக்காமல் இருந்தாலே ஷுட் பி ஆல் ரைட். அஜய் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம். 1 வருஷம் ஆச்சு சார். பாவம் சார். காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன தான் தேடுவான். கொஞ்சம் கூட பசி தாங்க மாட்டேன், அழுதுருவான். எங்க கஷ்டப்படுறானோ என்ன பண்றானோ சார்.
நான் வரல. வா. ப்ளீஸ் வேணாம் ரகு. நான் வரல. ப்ளீஸ் ரகு. வேணாம் ரகு. வேணாம் ரகு. நான் வரல. ஐம் சாரி. அஜய் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவனுக்கு ஒன்றும் ஆகல. அவனுக்கு ஒன்றும் ஆகல. அவனுக்கு ஒன்றும் ஆகல. உன் நிலைமையில நான் இருந்திருந்தாலும் செத்துடலாம் தாண்டி தோணியிருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜை மட்டும் தைரியமாக தாண்டிட்டா லைஃப் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண காத்துட்ருக்கோம். அதுக்காகவாது நீ வாழணும்டி. அம்மா அப்பா இல்லாமல் ஆஃபனேஜில் இருந்தப்போ கூட இவ்வளோ உடஞ்சு உன்னை பார்த்ததே இல்லையடி. ஸ்கூலில் ரிதம் மாதிரி படிக்கணும், ரிதம் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ரிதம் தாண்டி எல்லாரும் சொல்லுவாங்க. நீ ஏண்டி இப்படியான? இங்கே யாருக்கு தாண்டி பிரச்சனை இல்லை. பாவனா காலேஜில் ஒருத்தனை உருக்கி உருக்கி லவ் பண்ணான். அவன் வேற யாரும் லவ் பண்ணுறேன்னு கூலாக சொல்லிட்டு போயிட்டான். அதோட அவள் லைஃப்பை முடிச்சுக்கிட்டாளா? வாழலை. 7 வருஷமா எனக்கும் கதிர்க்கும் குழந்தையே இல்லை. நாங்கள் நம்பிக்கையோட வாழலை. இங்கே பார், உனக்கு இது முடிவில்லை. நீ இனிமே தாண்டி வாழணும்.